மச்சான் வண்டி வாங்கலாம். வண்டி வாங்கணும் ஓகேயா? என்ன வண்டி வாங்கலான்னு? ஆர்எஸ். ஆர்எஸ் ஆர்எஸ் எந்த பிராண்டுன்னு கண்டுபிடி. ஆர்எஸ் ஆர்எஸ் 200. அது ஹோண்டாவா ஹீரோவா? பஜாஜ். பஜாஜ் இந்தியன் பிராண்டு தான். அது நமக்கு தெரியல. ஆர்எஸ் 200 தான் இருக்கு அந்த ஆர்எஸ்ல. என்எஸ்ஸு அதெல்லாம் 125 N160. ஆர்எஸ்ல தான் 200 இருக்கு. அது 200 மட்டும்தான் இருக்கு. சரி 200னா ஃபர்ஸ்ட் என்ன? 200னா 200 சிசி. 200 சிசி. சரி அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அதை வாங்கி அடுத்து மோட்டோ விளாக் தான் வச்சான். இருக்கிற விளாகையே நம்ம ஒன்றும் கிழிக்க மாட்டேங்கிறோம். இல்லை மோட்டோ விளாக் பண்ணி என்னடா கிழிக்க போகிறோம்? நம்ம போட்டு ஒரு 2 மாதம் இருக்காது வீடியோ. 2 மாதமா? அது மேலே இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே இருக்கும்ல. இருக்கிறதுலே நம்ம இன்னும் விளாக் பண்ணல. இல்லை மோட்டோ விளாக் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிறது ஸ்கூட்டி விளாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் விளாக் பண்ணலாம். ஸ்கூட்டி என்ன சொல்கிறேன்? பண்ணலாம். நான் திடீர்னு எத்தனை மோட்டோ விளாக்லாம் பண்ணால் பசங்களை அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நான் என்ன ஃபோனை வச்சு தான் பண்ண போகிறேன். வேறு என்ன இருக்குது நம்மக்கிட்ட சொல்லு. இங்கேருந்து பாண்டிச்சேரி போகணுமா? பாண்டிச்சேரியில் வந்து இங்கே வந்தோமா? பாண்டிச்சேரி போனோமாவா? பாண்டிச்சேரி போன பிறகு என்ன பண்ணுவோம்? பாண்டிச்சேரி போய் காலங்காத்தால் பீச்சை பார்க்க வேண்டியதான். ஏன் பாண்டிச்சேரி போகணும்? இங்கே ஆர்டிஓ இருக்குது. அப்புறம் ஆர்டிஓ இருக்கா? ஆர்டிஓ பீச்சு. இப்போ தரமணி பீச்சா? பிரிட்ஜ் இல்லை மச்சான், பீச்சுடா. பீச்சு தான்டா. தரமணியில் எங்கடா பீச்சு? திருவண்ணூர் பீச்சா? சரி விடு, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏடா தரமணி எங்கே இருக்குது? திருவண்ணூர் எங்கடா இருக்குது? தரமணி திருவண்ணூர் எல்லாம் சென்னை தானடா. பாரு அங்கே பாரு, அங்கேயே இருக்கு பாரு. 3 கிலோமீட்ரு, அது 6 கிலோமீட்ரு. அதான் கண்டுக்கூடாது. சரி விடு, 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் கம்மி. நல்ல வழி சொல்றவங்க யாராவது நம்ம விட்டு என்ன திருவண்ணூர் பீச்சுங்க, அது தரமணில் தானே இருக்கு. தரமணில் போய் கேட்டு பாருங்கன்னு சொன்னாவும் சரியே, அவன் போர்டை பார்த்து போயிடுவான். யாரா அவனுங்க? சரி விடு, அதான் மேப் கேட்குது, நம்மளே ஏன் கேட்க போகிறோம்? ஃபர்ஸ்டாவது ஆட்டோக்கார மாதிரி இருந்தால் நம்ம தான் குழப்பி விடுவோம். ஃபர்ஸ்ட்டு எவனாவது ஒருத்தன் பதில் இது சொல்லுவானுங்க பத்தியா, வந்துட்டு நான் இந்த வழிக்கு எப்படி நான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு வேகத்தில் வந்துட்டு ஸ்விக்கிக்காரங்களே கேட்குறாங்கடா. மேப்பை கையில் வச்சுக்கின்னு மெயின் ரோடு எப்படி போகுது முட்டுசம். ஏன்னா கூகுள் மேப் தான். கூகுள் மேப் பொய் சொல்லாத ஆன்டி. அதனால தான் அது இல்லாத ரோட்டே இருக்குன்னு காட்டுமே விட்டா. வெள்ளம் வந்தாலும் சரி தான் சரி, அது ரோடு அதுதான் காட்ட போகுது. திடீர்னு சந்துக்குள்ளே போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு நிற்பானுங்க. அதனால தான் எல்லாரும் கேட்குறானுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கூகுள் மேப் இருக்கும் பார்த்தியா, கூகுள் மேப் இல்லை. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? எவனாவது ஒருத்தர் பதில் சொல்கிறான், கேள்வி கேட்குறான் வந்துட்டு இந்த பதில் எங்கே போகணுண்ணா அப்படின்னு சொன்னால் நம்ம அண்ணா இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும், லெஃப்ட் எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொல்லிவிடுவோம். அந்த சைடில் எங்கடா எம்ஜிஆர் நகர், அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கவன்னு சொல்லுவான். அந்த சைடு எம்ஜிஆர் நகர் இல்லையா? அப்படி அப்படியே அது ஆதம்பாக்கம் போகிற ரூட்ரா. இது ஆதம்பாக்கம். அப்போ இந்த சைடு எம்ஜிஆர் நகர் வருதா? இந்த சைடு எம்ஜிஆர் நகர் வராது, அது இப்படி போகிறது. அப்புறம் அவன் எவ்வளோ நேரம் சுற்றி இருப்பான். இப்போ தெரியலை. வேற யாருன்னா நல்லா ரூட் கேட்டுப்பான். ரூட்டு தெரிஞ்சவங்கிட்ட கேட்கலாம், நம்ம கிட்ட கேட்டது தான் தப்பு. நமக்கு ஆனால் நம்ம கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருப்போமா? ஆனால் போயிருப்பான் தம்பி, நல்லா கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக தான் இருக்கும். தம்பி போய் சொல்ல இருக்க மாட்டான். ஒரு போய் சுற்றிட்டு இருப்பான். நம்மளை பார்த்தா தான் தெரியும். கோட்டை யார் க்ளீன் பண்ணுவோம்? நமக்கு இந்த கோட்டை விட்டு நம்மளாவது விளையாடிங்க. கோட்டை க்ளீன் பண்ணிட்டு விளாட்றாங்க. கைஸ், நான் வந்து ஷட்டில் பிளேயர்ஸ் மச்சான். ஸ்டேட்டு தலைவர் நேஷ்னலு. அதான் நேஷ்னல் சொல்லாது, இன்டர்நேஷ்னல் சொல்லுது. இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஏதாச்சும் விளையாடிருந்தோம். நங்கல் படத்தில் வர மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு, எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு, சரி எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு
கடைசியில வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன விளையாடக்கூடாது, குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. தங்கள் படத்தில் அப்படியா சொல்லுவாங்க? ஆமா, அப்படியா? தங்கல் படத்துல அமீர் கானோட அப்பா தான் சொல்லுவாரு. அப்படியா? ஆமா, ஏன் அவங்க அப்பா தான் ஆடவே வைப்பாரு. அவங்க அப்பா தான் ஆட வைப்பாரு. இதுக்கு மேற்பட்டு போதும், நீ வந்துட்டு இனிமே வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் போக விட மாட்டாரு. ஏய் அவர் எப்படா அப்பா இப்படி சொன்னாரு? அமீர் கான் அப்பாடா. அமீர் கானோட அப்பாவா? ஆமா, அவங்க தாத்தா. ஆமா, இந்த பொண்ணுங்களோட தாத்தா. அப்படியா? ஆமா, நான் பார்க்கவே இல்லையே. அது ஸ்டார்டிங்ல அவன் நேஷனல் வரைக்கும் கூப்பிட்டு போவான். அவன் நேஷனல் இது கூட்டிட்டு போவான். உங்க அப்பா தருத்தனால தான் அவன் நேஷனல் இது கூட்டிட்டு போவான். இன்டர்நேஷனலுக்கே போவாங்க அதுக்கப்புறம். அதான் அந்த மாதிரி தான் நம்மளை தடுத்து வச்சுட்டாங்க. இல்லைன்னா நாங்களும் ஒரு விராட் கோலியோ. விராட் கோலி என்னது? விராட் கோலி கிரிக்கெட் தானே? ஆமா. அது பி சுசிலாவா? பிவி சிந்து. பிவி சிந்து மாதிரி நாங்களும் ஒரு பெரிய ஆளாக இருப்போம். பிவி சிந்து, சாய்னா மிர்சா. சரி, சாய்னா நேவால். சாய்னா நேவாலா? சாய்னா மிர்சா யாரு? அது டென்னிஸ் பிளேயரு. டென்னிஸ் பிளேயரா? நல்லா இருக்கும். ஏய் இதெல்லாம் தேவை.